ஆர்எஸ்ஏ பிளாஷ் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம தேமுதிகவின் இளைஞரணி செயலாளராக பதவியேற்றுள்ள திரு விஜய பிரபாகரன் அவர்கள் இளைஞர் அணியில் அவருடைய பங்களிப்பு எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி நம்ம இன்னைக்கு செல்லப்பெருமாள் அவங்கள்ட்ட நேரடியாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. உலக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தேமுதிகவினுடைய இளைஞரணி செயலாளராக மரியாதைக்குரிய அன்பு தம்பி விஜய பிரபாகரன் அவர்கள் பொறுப்பேற்றிருக்கிறார். அவருடைய பங்களிப்பை குறித்து கேள்வி கேட்டிருக்கிறீர்கள். அதாவது இளைஞன் அப்படின்னு சொன்னால் இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய ஒரு தூண் என்று தான் சொல்லணும். அந்த அளவுக்கு இளைஞர்களுடைய பங்களிப்பு என்பது இந்த சமுதாயத்திற்கு மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. அப்படி பார்க்கின்ற போது இன்னைக்கு தம்பி விஜய பிரபாகரன் அவர்களை பொறுத்தவரையில தமிழ்நாடு முழுக்கவும் சுற்றுப்பிரயாணம் செய்து அனைத்து தரப்பு இளைஞர் பெருமக்களையும் நேரடியாக சந்தித்து கருத்தியல் ரீதியாக நன்றாக உணர வேண்டும் அன்பு உறவுகளை. கருத்தியல் ரீதியாக இளைஞர்களோடு உரையாடி அவர்களுடைய மனதில் இருக்கின்ற கருத்துக்களை உள்வாங்கி கொண்டு அதற்கு ஏற்றார் போல அரசியல் செய்ய முன்வர வேண்டும். குறிப்பாக நாம் ஒரு பொது மேடையிலே பேசுகிறோம் என்று சொன்னால் அது சினிமாவிலே பேசுகின்றதை போல் அல்லாது பொதுமக்களில் ஒருவராக பேசுகின்ற அந்த அடிப்படை அரசியல் அறிவுக்குள் தம்பி இன்னும் ஆழமாக வர வேண்டும். ஏற்கனவே அவருக்கு அந்த அறிவு சிந்தனைகள் இருக்கிறது, இல்லை என்று நான் சொல்லவில்லை, மறுக்கவில்லை. அதே நேரத்தில் இன்னும் அதிகப்படியான ஒரு சிந்தனை அவருக்கு வர வேண்டும். அடிப்படை ஏழை இளைஞர்கள் எப்படி இருக்கின்றார்கள்? இன்றைக்கு இந்த தமிழ்நாட்டை பொறுத்தவரையில இந்த ஏழை இளைஞர் கூட்டம் எல்லாம் எந்தெந்த தீமைகளுக்கு அடிமையாக இருக்கின்றார்கள், அதிலிருந்து அவர்களை எப்படியெல்லாம் விடுவிக்க வேண்டாம், அது குறித்தான அரசியல் தெரிந்திருக்க வேண்டாம். அது மட்டுமல்ல, இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரையில பல்வேறு பள்ளி மாணவிகள் கூட பல தவறான பழக்க வழக்கங்களை கற்றுக்கொண்டு கல்வி பாடங்களை கற்றுக்கொள்வதற்கு பதிலாக பல தவறான பாடங்களை கற்றுக்கொண்டு சமூகத்திற்கு சீர்கேடுகளாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இன்னைக்கு 8வது படிக்கின்ற மாணவர்களிலிருந்து கூட நீங்க பார்க்கலாம், அந்த அளவிற்கு போதை வஸ்து பழக்கங்கள் மிக நெருக்கமாக அவர்களுக்கு கிடைக்க பெற்றுக் கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் குறித்து கண்டிப்பாக தெளிவான சிந்தனையோடு மக்களிடத்தில் உரையாற்ற வேண்டும். அதை பொது கூட்டங்களிலே பேச வேண்டும், தரவு எடுத்து பேச வேண்டும். கண்டிப்பாக இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இளைஞர்கள் பெருமக்கள்ல எத்தனை இளைஞர்கள் இருக்கின்றார்கள் என்ற புள்ளி விவரத்தை எடுத்துக்கொண்டு அந்த புள்ளி விவரத்துல இருக்கக்கூடியவர்கள் எத்தனை பேர்கள் இந்த மாதுக்கெல்லாம் அடிமையா இருக்கிறாங்க, இன்னைக்கு எந்த மாதிரி இந்த இளைஞர்கள் இந்த அன்னைக்கு இருந்தக்கூடிய ஒரு நிறைய இளைஞர்கள் அன்று எப்படி இருந்தார்கள், இன்றைக்கு எப்படி போய் கொண்டிருக்கிறார்கள் என்று ஒப்பிட்டு பேச வேண்டும். அப்ப எப்படி ஒரு இளைஞர் இருக்க வேண்டும், அதெல்லாம் நம்ம மகாகவி பாரதியார் போன்று அந்த மாதிரி எல்லாம் வர வேண்டும். நிறைய அன்பு குழந்தைகள்லாம் எப்படி வளர வேண்டும் என்பதை இந்த இளைய சமூகத்துக்கு உணர்த்துகின்ற வண்ணமாக தம்பி விஜய பிரபாகரன் அவருடைய உரை இருக்க வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. அதே நேரத்துல இளைஞர்களுடைய இன்றைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜின்னு சொல்றோம் இல்லையா, அதாவது அறிவியல் ரீதியாக இருக்கக்கூடிய அந்த அறிவுகளை எல்லாம் இன்னைக்கு தவறான பாதைக்கு கொண்டு போகாம அந்த அறிவியல் ரீதியாக தேமுதிகவிலே எப்படி நம்மை வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதெல்லாம் அவர் அவங்களுக்கு விளக்கம் கொடுக்கணும். அதே மாதிரி செயல்படுத்துறதுக்கு களத்துக்கு வரணும். நீங்க அங்கே சொல்லி கொண்டு ஏசி ரூம்ல தங்கிட்டு இருந்தா இன்னைக்கு நிறைய பேர் பண்ணக்கூடிய அரசியல் மாதிரி ஆயிடும். அப்படி இல்லாம நேரடி களத்துக்கு சென்று கேப்டனை மாதிரி அரசியல் பண்ணணும். அந்த அரசியல் என்பது ஒரு இளைஞனுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நேரடி களத்துக்கு வரணும். அந்த களத்தில் இருக்கக்கூடிய கள போராளியாத்தான் இன்னைக்கு களத்தில் இருக்கக்கூடிய ஒரு இளைஞராக வரும்போது அந்த இளைஞர் கூட்டம் அவர் பின்னாடி நிற்கும். ஏற்கனவே அவர் பின்னாடி நின்று கொண்டிருக்கிறது. எனக்கு தெரிந்து தம்பி விஜய பிரபாகரனை பொறுத்தவரையில விருதுநகர் தொகுதியில மிக சிறப்பாக திறன்பட செயல்பட்டார். நல்ல ஒரு இளைஞனாக, ஒரு மெச்சூரிட்டி இருக்கக்கூடிய ஒரு பையனாக சிறப்பா அந்த பத்திரிகை ஊடகங்கள் எல்லாம் சந்திக்கும் போது அவரிடத்துல எப்படி பேச வேண்டும் என்பதையெல்லாம் மிக தெளிவாக பேசினார். முதல்ல அதை நாம அந்த இடத்துல உணரணும். அந்த அறிவாற்றல் அவருக்கு இருக்குது, இன்னும் வர வேண்டும். அதாவது அறிவாற்றல் மிக்க அரசியலுக்குள் வர வேண்டும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த இளைஞர்கள் எல்லாம் நாளைக்கு பல்வேறு துறை ரீதியான பிரச்சனைகள்ல வரும்போது பல்வேறு துறை ரீதியான இன்னைக்கு டெக்னாலஜியில எவ்வளவு விஷயங்கள் வந்தாலும் இன்னும் அந்த இளைஞர் கூட்டம் மதுக்கு தான் அடிமையாகிட்டு இருக்காங்க. அந்த மதுவில் இருந்து இவங்க வெளிவர வேண்டும். அந்த மதுவில் இருந்து வெளிவந்து இவங்க சமுதாயத்திற்கு பயனுள்ள ஒரு இளைஞராக இவர்களை எப்படி மாற்றுவது என்பதை இவரே அதை கற்றுக்கொண்டுதான் வர என்று சொல்லுவோம். ஏன்னா இன்னைக்கு கற்றுக் கொடுக்கின்றவனை விட கற்றுக் கொடுக்க போகின்றவனை விட அந்த கற்றுக்கொள்கிறவன் இருக்கா இல்லையா, அது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது.
ஏன்னா கத்து கொடுக்கறது ரொம்ப ஈஸின்னு சொல்லுவாங்க, ஆனா கத்துக்கிறது ரொம்ப கஷ்டம் சொல்லுவாங்க இல்லையா? அப்ப கத்து கொடுக்கின்றவனும் ஒரு கத்து கொள்கின்றவனாகத்தான் இருக்கணும். அப்படிதான் நீங்க போகணும். மக்களிடத்துல போகும்போது அவர்களிடத்திலிருந்து படிப்பினை கற்றுக்கணும். யதார்த்தமாக வாழ வேண்டும். நீங்க எனக்கு ஒரு இடத்துல ஒரு இடத்துக்கு நம்ம வர்றோம் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்கள் எந்த மாதிரியான ஒரு கலாச்சாரத்துல இருக்காங்க, அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் என்ன, இதெல்லாம் நம்ம தெரிந்து கொண்டு அவர்களிடத்திலே அவர்களை போல் பழகினால்தான் அவர்களால் நாம் ஈர்க்கப்படுவோம். அவர்கள் ஈர்த்துக் கொள்வார்கள். ஆனா இது மாறி இன்னைக்கு அரசியல் போய் கொண்டிருக்கு. இன்றைக்கு அரசியல் ரொம்ப கேவலமா போயிட்டு இருக்கு, அது வேற விஷயம். ஆனா தம்பி விஜய பிரபாகரனை பொறுத்தவரை தெளிவான சிந்தனையோட அனைத்து மாணவ செல்வங்களை சந்தித்து அவர்களோடு உரையாட வேண்டும், அவருடைய குறை நிறைகளை கேட்க வேண்டும். அதே மாதிரி இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்களுடைய துறை, அதாவது கல்வித்துறையில என்னென்ன பிழைகள் இருக்கிறதோ இதையெல்லாம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால், தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ஆட்சிக்கு வந்தால் என்ன மாதிரியான திட்டங்கள் வைத்திருக்கிறோம் என்று இவருக்கென்று ஒரு திட்டங்களையே வகுக்க வேண்டும் என்று தான் நான் சொல்லுவேன். ஏன் இதை சொல்றேன்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே கல்வி அந்த அளவுக்கு தரங்கட்டு போயிருக்கிறது. ஏன்னா இன்னைக்கு நீட் தேர்வு வேண்டாம் என்று ஒரு பாகத்தினரும் நீட் தேர்வு வேண்டும் என்று ஒரு பாகத்தினர் சொல்லுவாங்க. நான் ஏன் சொல்றேன்னா, நீட் தேர்வு என்பது கட்டாயம் வேண்டும் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு ஏழையும் மிகப்பெரிய உயரத்துக்கு செல்ல முடியும் என்பதற்கு கண்டிப்பா நீட் தேர்வு மிக முக்கியம். ஆனா நிறைய பேர் நீட் தேர்வு வேண்டாம் என்று சொல்லுகின்ற கூட்டத்தை நீங்க பாத்துட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த மக்களை எல்லாம் அடிமையாக்கி வைத்து, மது போதைக்கு அடிமையாக்கி வைத்து அவர்களை உயர விடாத இடத்துக்கு தான் கொண்டு சென்றுட்டு இருக்காங்க. அப்படி ஒரு எண்ணம் இல்லாம எல்லா தரப்பு மக்களும் மருத்துவ படிப்புல பெரிய அளவுல வரணும். எல்லா துறைகளிலும் திறந்து விளங்க வேணும். ஏன்னா இந்த மாணவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு துறையில இல்லை, இன்னைக்கு எத்தனையோ துறைகள்ல நாளைக்கு வரப்போறாங்க. அது எந்த துறையாக இருந்தாலும் சரி, எல்லா துறைகளும் நாளைக்கு மேலோங்கி வரணும்னு சொன்னா அந்தந்த துறை ரீதியான ஒவ்வொரு மாணவர்களுடைய துறைகளை எடுத்து தம்பி படிக்க வேண்டும். கண்டிப்பா நீங்க காலையில பாத்தீங்கன்னா அரசியல போய் இன்றைக்கு பார்த்துட்டு ஒரு பொதுக்கூட்டத்துல பேசிட்டு போய் தூங்குறது இல்ல, தூக்கம். அந்த தூக்கத்தினால நீங்க அரசியல் பழக்கங்களை கற்றுக்கொள்ள முடியாது. எனவே தயவு கூர்ந்து நான் சொல்ல வேண்டியது, என்னுடைய கடமையாக ஒரு தம்பியாக, இந்த இயக்கத்தினுடைய ஒரு அனுதாபியாகவும் ஒரு ஏழை தொண்டனாகவும் உங்களை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறது தான். பல்வேறு துறை ரீதியாக அந்த மாணவர்கள் இந்த சிறு பிராயத்தில் இருந்து அவர்களுடைய அந்த துறை ரீதியாக அவர்களுக்கு என்னென்ன முன்னேற்றங்களை காண வேண்டும், அவர்கள் எப்படி வளர வேண்டும் என்பதை எல்லா துறைகளை குறித்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பதான் நீங்க உரையாற்ற முடியும், அவரிடத்துல பேச முடியும். இந்த துறையில என்னென்ன பிழைகள் இருக்கிறது, இந்த தமிழகம் இப்படி சீர்கெட்டு போயிருக்கிறது, இதை சீர்திருத்துவதற்கு நான் என்னுடைய கொள்கையாக இதை வைத்திருக்கிறேன், இதை பின்பற்றி நீங்கள் வாருங்கள், என்னோடு நீங்கள் கைகோர்த்து நில்லுங்கள் என்று அந்த மக்களிடத்தில் நீங்கள் கேட்க வேண்டும். அப்பொழுது தான் அவர்கள் உங்களோடு வருவார். இன்னைக்கு நிறைய பேர் வேற இயக்கத்துக்கெல்லாம் போராட சொல்றாங்க இல்லையா? அப்படி கிடையாது. களத்தில் நின்று மக்களோடு இளைஞர்களாக கண்டிப்பாக நிற்பார் என்று சொன்னால் கண்டிப்பாக வருங்காலம் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய மாபெரும் பேரியக்கத்தினுடைய இந்த இயக்கத்தினுடைய மாநில இளைஞரணி செயல் வீரராக பொறுப்பேற்றுள்ள மரியாதைக்குரிய தம்பி விஜய பிரபாகரன் அவர்களுக்குத்தான் எதிர்காலம் என்பதை நான் அடித்து சொல்லுவேன். ஏன் இதை சொல்றேன்னா, அவரிடத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிளஸ் பாத்தீங்கன்னா, அவரிடத்துல ஊழல் கிடையாது, லஞ்சம் கிடையாது, லாவண்யம் கிடையாது. அவரிடத்துல இல்லாத ஒன்று நீங்க பாத்தீங்கன்னா, அந்த ஏழை மக்களோடு பழகுகின்ற விதம் என குறைந்திருக்கலாம். ஏன்னா அவர் கேப்டனால் வளர்க்கப்பட்ட பிள்ளையாக இருந்தாலும் அவர் தங்கி இருந்த இடங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா சென்னையில் இருந்தாங்க. அப்போ லோக்கல்ல என்ன நடக்குதுன்னு தெரியாது, கிராமங்கள்ல என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஆனா கிராமத்தில் என்ன நடந்திருக்கும் என்பதை ஓரளவுக்கு அறிவு பதிவார். ஏன்னா அது கேப்டனை குறித்து கண்டிப்பா கேப்டனோடு இருந்ததுனால அவருக்கு தெரிந்திருக்கும். இருந்தாலும் அவர் சொல்லி கேட்பதை விட தெரிந்து, அதாவது யதார்த்தத்திலே பழகி தெரிந்து கொள்வதில் தான் நிறைய அரசியலை கற்றுக்கொள்ள முடியும். எனவே கிராமமாக வாருங்கள், கிராமத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய குறைகளை கேட்டு அறிந்து கொள்ளுங்கள், அதற்கு தகுந்தவாறு அரசியல் காய்களை நகர்த்த வேண்டும் என்பதை நான் சொல்லுவேன். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க இல்லையா, ஒரு அரசியல் சொல்றாங்க, கூட்டணி அரசியல் என்றைக்கும் பலன் தருமா? கண்டிப்பா தராதுன்னு நான் சொல்லுவேன். என்ன பொறுத்தவரை என்றைக்கும் கூட்டணியோடு சேர்ந்து மட்டுமே அரசியல் செய்ய முடியாது. இந்த இளைஞர்கள் எல்லாம் கையில் எடுத்துக்கொண்டு சொல்றாங்க இல்ல, 100 இளைஞர்களை கொடுங்கள், நான் இந்த நாட்டையே காப்பாத்துறேன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி இந்த 100 இளைஞர்கள்ல பட்டாளமாக, அதாவது ஏராள மக்களாக இளைஞர் கூட்டமாக உங்கள் பின்னால் குயத்தான் போகின்றார்கள். ஆனால் அடிப்படையில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அரசியல் என்பது, தனித்துவமான அரசியல் என்பது, ஏழை இளைஞர்கள் என்ன நிலையில் இருக்கிறார்கள், அவருடைய நிலைகள் என்ன, அவர்கள் எந்த துறை ரீதியாக பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், அவருடைய படிப்புக்கு திறனாக அவருடைய படிப்பதற்கான தேவைகள் இருக்கிறதா, இந்த படிப்பதற்கான சேவைகளை ஒழுங்காக அந்த ஆளுகின்ற அரசு செய்கிறதா, இதையெல்லாம் கண்டு அறிந்து கேட்டுதான் நீங்கள் அரசியல் செய்ய வேண்டும். எனவே தயவு கூர்ந்து முதல்ல அதை கத்துக்கணுங்கிறத நான் கேட்டுக்கிறேன். அதே மாதிரி அவர் இளைஞர் மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம இளைஞரணியில இருந்தாலும் கூட அவர் இளைஞர் மட்டும் இல்லை, தெளிவான சிந்தனையும் கொண்ட ஒரு நல்ல சகோதரர் தான் இருக்கார். இளைஞர்கள் மட்டும் முதியவர்களிடத்தில் அவர் பழகும் போதும், வயதானவர்களிடத்துல பழகும் போதும் அவருடைய தாய் தந்தையர்களை எப்படி அவர் மதிக்கின்றாரோ அதே போலதான் இன்றைக்கு அவரும் மதித்து கொண்டிருக்கிறார். அதுவே மிகப்பெரிய ஒரு நல்ல விடயம் தான். ஏன்னா ஒரு தலைவன் எப்படி இருக்க வேண்டும் அப்படித்தான் தொண்டுன்னு இருப்பான்.
அதாவது புலிக்கு பிறந்தது பூனையில சொன்னோம் இல்லையா, பாத்தீங்கன்னா விஜயபிரபாகரன் எப்படி வளர்ந்திருக்கிறாருன்னா அவங்க அப்பாவை பார்த்து வளர்ந்திருக்கிறார். அப்ப அவங்க அப்பாவை பார்த்து வளர்ந்த அவர் என்னைக்குமே வயதானவர்களை முதியவர்களை தவறாக பேச மாட்டார். நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, கேப்டன் அடித்து விட்டார், நொறுக்கி விட்டார், அப்படி செய்தார் இப்படி செய்தார் எல்லாம் மிகப்பெரிய விமர்சனங்கள்லாம் வைத்திருப்பாங்க இல்லையா. அதெல்லாம் எவ்வளவு பொய்ங்கிறத இந்த தம்பி கண்டிப்பா சுட்டி காட்டிக்கிட்டே இருக்காரு, தெளிவா பயன்படுத்துறாரு. ஏன்னா அன்றைக்கு கேப்டனுக்கு இருந்த மைனஸை தம்பி விஜயபிரபாகரன் ஒரு பிளஸ்ஸாவே மாத்திட்டாரு. ஏன்னா அன்றைக்கு கேப்டன் சில கேள்விகளை தவிர்த்து இருக்கலாம் என்னை பொறுத்தவரையில். ஏன்னா ஒரு மீடியாங்கிறது அவங்க அவங்க இஷ்டத்துக்கு கேள்வி கேட்டுட்டே தான் இருப்பாங்க. அதை ஸ்டாப் பண்ணதுக்கு இந்த கேள்வியை நான் தவிர்க்கிறேன்னு சொல்லி அவர் எழுப்பி போயிருக்கலாம். ஆனா அவருடைய யதார்த்த குணம் அவரை காட்டி கொடுத்து விட்டது. அவர் கோபக்காரர் அப்படிங்கிற மாதிரி. ஆனா அப்படி இல்லை, அவர் ஒரு குழந்தை போன்று. அதே போலதான் தம்பி விஜயபிரபாகரன் அவரிடத்தில் இருந்து, அதாவது தன்னுடைய தந்தை பட்ட அந்த அரசியல் இருந்து இவர் தெளிவுற்று இருக்கிறார் என்பதை நான் சொல்ல வேணும். எனவே அந்த மெச்சூரிட்டி அவருக்கு இருக்கு. கண்டிப்பா இளைஞர்களிடத்துல இன்னும் வாருங்கள், யதார்த்த களம் பாருங்கள். கண்டிப்பாக ஊர் ஊராக வாங்க, கிராமம் கிராமம் வாங்க. இளைஞர், அதாவது என்னை சொல்லுகிறேன் என்று சொன்னால் அன்பு உறவுகளை, என்னை பொறுத்தவரையிலே நேரடியாக களம் காண வேண்டும். நேரடியாக களம் என்பது எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாமல் நான் வருகிறேன் என்று நீங்கள் சொன்னால் அதன் பேர் அரசியலாகிவிடும். எனவே தயவு கூர்ந்து நான் வருகிறேன் என்பதை நீங்கள் சொல்ல வேண்டாம். இந்த கிராமத்தில் இந்த இளைஞனோடு இன்றைக்கு விஜயபிரபாகரன் வருகிறார் என்பது யாருக்கும் தெரிய வேண்டாம். அவர் யதார்த்தமாக நிற்கும் போதுதான் யதார்த்த சூழல் தெரியும். அங்கு இருக்கக்கூடிய மாவட்ட செயலர் செயல்பாடு தெரியும், அங்கு இருக்கக்கூடிய ஒன்றிய செயலர் செயல்பாடு தெரியும், அங்கு இருக்கக்கூடிய மக்கள் பிரச்சனை என்னவென்று தெரியும். இதெல்லாம் தெரிந்து கொண்டு அரசியல் செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. எனவே கண்டிப்பாக அவர் வருவார் என்ற நம்பிக்கை சிந்தனையோடு என்னுடைய இந்த நேர்காணலை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். RSA Flash Media யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐக்கானை டச் பண்ணி ஆல்ங்கிற கொடுத்து வைங்க. அப்பதான் நாங்க போடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும்.